நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சுற்றுச்சூழல் எவ்வளோ பாதிக்கப்படுது அப்படின்னு. இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துறதை நம்மளால நிறுத்த முடியல. இப்படி அதிகமாக பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை படிப்படியாக குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவை சேர்ந்த ரிஷப் மற்றும் ரோகன் அப்படிங்கிற 2 சகோதரர்கள் மக்கும் தன்மை வாய்ந்த பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம விவசாயிகள் அறுவடை செய்கிற நெல்லிலிருந்து வரக்கூடிய கழிவுன்னு சொல்ற அந்த உமி மற்றும் தவிட வச்சு இவங்க பிளேட்டு, ஸ்பூனு அப்படிங்கிற விஷயத்தை தயாரிக்கிறாங்க. இவங்க தயாரிக்கக்கூடிய அதிகமாக ஹோட்டல்ல பயன்படுத்துற இந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா 1 மாதத்துக்குள்ள மக்கற தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா பிளாஸ்டிக்கை படிப்படியா தவிர்க்கலாம். அது மட்டும் கிடையாது, விவசாயிகளுக்கும் கண்டிப்பா ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதனாலதான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது போல கண்டுபிடிப்புகள், இது போல தயாரிப்புகள் சீக்கிரமே நம்ம ஊர்லயும் வரணும், கண்டிப்பா வரும். இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம பயன்படுத்துறதுனால பாத்தீங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது. இது போல மக்கும் தன்மை கொண்ட ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும். இதை பத்தின முழு டீட்டெயில் நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா போடுறேன். இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, இவ்வளவுதான் பண்ண முடியும்.